ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு என்னென்னு சொன்னால் எங்களோட காரை கழுவுறதுக்கு போகிறோம். ஏனென்றால் வாங்கி இப்போ கொஞ்ச நாள் தான் இருந்தாலும் நாங்கள் அமெரிக்காவுக்கு ஓடினபடியால் அதெல்லாம் ஊத்தையாக இருக்கின்றது. அப்போ அதுக்காண்டி க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ போகிறோம். கொஸ்கோ போனால் கொஸ்கோவில் இல்லையே, ஆனால் கொஸ்கோவில் பெட்ரோல் அடிக்கிறதெல்லாம் வீசி. அப்போ இங்கெல்லாம் பக்கத்தில் கொஸ்கோ பக்கத்தில் உண்டு கார் வாஷிங். அங்கேயும் போனால் அங்கேயும் க்ரௌட்டாக இருக்குது. அதோட கொஞ்சம் ப்ரைஸும் கூடவே இருக்குன்ற. அப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால் நாங்கள் என்னென்னு சொன்னால் இது ப்ரைஸ் குறைய இருந்தால் எங்களுக்கு நல்லம். அதன் காரணம் நான் இந்த பெட்ரோல் சைட்டுக்கு உள்ளிட்டுட்டேன். பெட்ரோல் சைட்டுக்கு உள்ளிட்டால் அங்கே எல்லா ப்ரைஸ்லேயும் இருக்குது, சரியான சீப்பான ப்ரைஸில் இருக்குது. ஹவு மச் ரெகுலர் $11. ஓகே, வாங்கிட்டேன். பார்த்தீங்க, இது ரெகுலர். நீங்கள் ஸ்பெஷல் வாஷிங்னு சொன்னாலும் அதுக்கு $16 ப்ளஸ் டேக்ஸோட 20. அதிலிருந்து நீங்கள் ஸ்பெஷல் ஒன்று சொன்னால் $35 $45 எல்லா ப்ரைஸிலும் இருக்குது. இப்போ வேறுங்கோ நாங்கள் வந்துட்டோம். ஓப்பன் பண்ண போதும் இந்த ரேட் டேபிள்லேருந்து ஒன்று இருக்கல. அப்போ உள்ளுக்கு ஒரு கார் நிற்குது. நாங்கள் கார் வெயிட்டிங்கில் நிற்கிறோம். இந்த கதை ஓப்பன் ஆக போதும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இந்த நம்பரை அந்த முன்னுக்கு இருக்கிற இந்த ஸ்கேன் பண்ணணும். அங்கே நம்பரை அங்கே உள்ளுக்கு இருந்து வாங்கிக்கொண்டு அந்த பேப்பர் அந்த நம்பரை ஸ்கேன் பண்ணி இந்த டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு நாங்கள் கையில் ஒரு நம்பர் கொண்டு நாங்கள் அந்த பேமெண்ட் ஒரு பில் தருவாங்க. நாங்கள் அதையும் கொண்டு உள்ளுக்க போனியதான் பாருங்க ஓப்பன் ஆகுது. இப்போ கதை ஓப்பன் ஆகுது பாருங்க. அப்படின்ட்டு அங்கே எல்லாம் உள்ளுக்கு ரெடியாக நிற்குது. தண்ணி, ஷாம்போ எல்லாமே ரெடியாக நிற்குது. இப்போ என்னென்னு சொன்னால் அதில் ஒரு க்ரீன் லைட் எரியணும். இந்த க்ரீன் லைட் எரிஞ்சுன்னு சொன்னால் எல்லாம் க்ளோஸ் ஆகி பின் கிராச் இந்த முன்பக்கம் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். உள்ளுக்க போன உடனே வாட்டர் அடிக்க போகுது பாருங்க. வாட்டர் எப்படி அடிக்கிறேன்னு சொன்னால் ஒரு ஃபாஸ்ட்டாக அடிக்கும். இங்கே ஃபஸ்ட்டாக பாருங்கள் இப்படி தண்ணி வருது. அந்த இப்போ என்னென்னு சொன்னால் அதுவாகவே எல்லாம் வாஷ் பண்ணோம். இப்போ என்னென்றால் அது வாஷ் பண்ண ரெடி ஆகிறது, ப்ரிப்பேர் ஆகுது. அந்த லைட்டுகள் உங்களுக்கு எரியும். இப்போ எல்லாம் ஓகே வந்தால் பிறகு ஒரு க்ரீன் லைட் விழும். அந்த விழுந்த உடனே தண்ணி தெண்டை பார்த்து புஷ் ஆகும் பாருங்கள். இப்படி ஒரு தண்ணி இங்கே சத்தத்தை பாருங்கள், என்ன வைப்ரேஷன்னு சொல்லி அப்படியே தண்ணி அடித்து கொண்டே இருக்குது பாருங்கள். இப்படி அடிக்கிறேன் அந்த தண்ணி காருக்கெல்லாம் அடிக்கிற வடிவை பாருங்க. சைட் கண்ணாடிகள் எல்லா இடத்துக்கும் அடிக்குது தண்ணி. அடித்து கழுவினால் அந்த மாதிரி இங்கே பாருங்க நாங்கள் கை வச்சுக்கிற இடம் எல்லாமே தண்ணி நின்று என்ன இப்போ வேறுங்க கண்ணாடியெல்லாம் காய்ஞ்சிட்டு. இப்போ என்ன செய்ய போகிறோம்டா காய வைக்க போகுது. இப்போ தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு எல்லா இடம் நல்ல வடிவாக கழுவி போட்டுது. இங்கே கழுவி கொண்டு இருக்குது. 3வது அடி அடிக்குது தண்ணி. இப்போ என்ன செய்ய போதுன்னு சொன்னால் இதில் அந்த காய வைக்கிறதுக்கு அது ஃபேன் பெட்டி ஒரு ஃபேன் வேலை செய்யும் பாருங்க. இங்கே பாருங்க வேலை செய்யுது பார்த்தீங்களா. இப்போ நான் எடுத்துட்டு இப்போ கார வெளியில் கொண்டுட்டோம் பாருங்க. இப்போ கார விழ வெள்ளியாக நிற்குது. அந்த பளிச்சன்னு இருந்து அப்படி பள்ளிங்க நிற்குது. இதுக்கு அங்கேயே உள்ளுக்க பெட்ரோல் சைட்டுக்குள்ளே எல்லாம் வைக்கூன் பிடிக்கிறதுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் நான் என்னென்னா வைக்கூன் பிடிக்கையில் ஏன்னு சொன்னால் எனக்கு அவசரம் வீட்டுக்கு வர வேண்டுமென்று வந்துட்டேன். நான் வெளியில் வீட்டை ப்ரெஷ் எடுத்துக்கொண்டு வடிவாக க்ளீன் பண்ணினா எங்கிட்ட வைக்கூன் இருக்குது. ஆனால் இங்கே கரண்டில் போடாது. இங்கே கரண்ட் இல்லாதபடியாக வெளியில் பார்க்கில் தான் இந்த காரை பார்க் பண்ணி போட்டு அதை வச்சு க்ளீன் பண்ணினான். க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா உள்ளுக்க போய் நல்ல வடிவாக க்ளீன் பண்ணினான் பாருங்க. இப்போ பாருங்க இவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்களா காரை இவ்வளோ வடிவாக இருக்கிறேன்னு பார்த்தீங்களா. உள்ளுக்கு நான் க்ளீன் பண்ணி அதில் ஒரு அனுப்பில் நின்று பார்த்து கொண்டு நிற்கிறேன். நான் சாப்பாடு போடுமான்ட்டு நான் நல்ல க்ளீன் உள்ளுக்கு நல்ல க்ளீன் கொடுத்துட்டேன். இது நீங்கள் வண்டோல கடை போனீங்கன்னா நல்ல பேப்பர்கள் விற்கிது. கார் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே நல்ல பேப்பர்கள் விற்குது. நாங்கள் வாங்கி கொண்டு அந்த பேப்பர் நல்ல ஒரு பேர் அது நான் இன்னொரு தரம் காட்டுறேன். அந்த பேப்பர் வாங்கி வந்தோம்னா சீட்டுகள் எல்லாம் துடைக்கலாம் ஊற்றியில் எல்லாம் போகும். ஒரு $1 வரும் அந்த பேப்பர் அவ்வளோத்தையும் வாங்கி வந்து நாங்கள் சீட்டுகள் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா இதே வேலையைத்தான் அவர்களும் செய்கிறார்கள். அதுக்கு நாங்கள் $45 $75 கொடுக்குறோம். அது நாங்களே க்ளீன் பண்ணி எடுத்து வெளியில் போட்டு மற்ற நாங்கள் காப்பெட்டுகள் எல்லாத்தையும் வெளியில் வீட்டை கொண்டு வந்துட்டு வடிவாக கழுவி போட்டு காய வச்சு போட்டு
பேந்து கொண்டு உள்ளுக்க போடலாம். அந்த சீட்டு கீழே கிடக்கிற காப்பீட்டுகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வந்தோம். ஏன்னா $75 கொடுக்குறது சரியான நட்டம். அதோடு வந்து $75, அதோடு வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு வேறு டேக்ஸ் எல்லாம் அவைய செய்கிறது தானே நாங்களும் செய்யணும். இப்போ வேணுங்க என்ன கிளீனாக செய்துட்டேன்னு என்ன நான் இதுக்கு வந்து அந்த இது வைக்க போகிறேன், அந்த சிமல் வெட்டுறது வைக்க போகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறுங்க இப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன்ட்டு. நீ இந்த க்ளீன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.